राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमाचल पर्वत राज की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो कश्यप महर्षि की जय। जय बोलो अदिति माता की जय। जय बोलो महाबली चक्रवर्ती की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो वामन भगवान की जय। हर हर गंगे जयमा गंगे गंगे शरणम। இன்னைக்கு ஒரு அழகான நாள். சுவாமி ராமானுஜருடைய பிரிய சிஷ்யரான பிள்ளை உறங்காவில்லி தாசருடைய திருநக்ஷத்திரம் மாசி ஆயில்யம். என்னை ரொம்ப பாதித்த ஒருத்தர். ஆச்சாரிய பக்தி, ஆச்சாரிய நிஷ்டை அவ்வளோ அழகாக நான் புரிஞ்சுட்டு அவர்கிட்ட. அதுக்கப்புறம் என்ன ரொம்ப பாதிச்சதுன்னா வடுக நம்பி. அதாவது குரு பக்தி அப்படின்ற விஷயத்துக்கு இவர்கள்லாம் எங்கேயோ இருக்கா. அது எப்படி இப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இவர்களுடைய பக்தி ஆச்சு. நாளன்னைக்கு ஹோலி. அதனால தான் இன்றைக்கி ஹோலி மகிமா நம்ம கர்க சம்ஹிதையில் மாதுரிய கண்டம் 12வது அத்தியாய விஷயமை சொல்லி இன்றைக்கி போட்டுட்டோம். இதுதான் புராணங்களில் இப்போதைக்கு எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஹோலி மகாத்மியம். பாப்பா இன்னும் வேறு எங்கெல்லாம் இருக்குன்னு. அழகான கங்கா மையா. இந்த ஹோலி ஜெகநாதன் கோவிலில், துவாரகா கோவிலில், எல்லா இடங்கள்லையுமே கிருஷ்ணனுடைய எல்லா கோவில், குருவாயூரில் இல்லை, பண்டரிபுரம் எல்லா இடத்துலையுமே ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறோம். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றுலேயும் லைனாக மாற்றி 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 மகோன்னதமான விசேஷ நாட்கள். நாளைக்கு ஹோலிகா தகனம், நாளனைக்கு ஹோலி, அப்புறமா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அவதார தினம், சந்திர கிரகணம் அன்னைக்கு. அதுக்கப்புறமா ஹோலிக்கு அடுத்த 2வது நாள் துக்கா பீஜ், துக்காராம் மகாராஜ் வைகுண்டத்துக்கு கிளம்பின நாள். அப்புறம் ரங்க பஞ்சமி, அதுக்கப்புறமா ஏக்நாத் சஷ்டி. இப்படி லைனாக அற்புதமான நாட்கள் நமக்கு. ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம் 19வது அத்தியாயம். பகவான் மகாபலிக்கிட்ட அழகாக பேசி எனக்கு 3 அடி நிலம் மட்டும் போதும் அப்படின்னு கேரண்டி கொடுத்துட்றேன். 27வது ஸ்லோகம் வரைக்கும் நேற்று பார்த்தோம். இப்போ 28வது ஸ்லோகம். ஸ்ரீ சுக உவாச்ச இத்யுக்த சஹ அசன்னாஹ வாஞ்சாத பிரதிகிருஹ்யதாம் வாமனாய மஹீம் தாத்தும் ஜக்ராஹ ஜலபாஜனம். இப்படி வாமனன் சொன்ன உடனே மகாபலி சிரிச்சுட்டான். சரி, ரைட், இதுக்கு மேலே எப்படி கம்பல் பண்ணி கொடுக்கறது, இந்த பையன் கேட்குறத கொடுத்துருவோம், இஷ்டப்படி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாமனாய மஹீம் தாத்தும், வாமனனுக்கு 3 அடி நிலத்தை கொடுப்பதற்காக கையில் தண்ணீர் விட்டு
அந்த வாமனன் கையில் விட்டு இந்த 3 நிலத்தை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி கொடுக்குற அதற்கான அந்த தீர்த்த பாத்திரம் அதை எடுத்தான். எந்த ஒரு விஷயமுமே டக்கு டக்கு டக்குன்னெலாம் முடிஞ்சுடாது. வந்திருக்கிறது வாமனன், கொடுக்கறது மகாபலி. இவ்வளோ அழகாக 2 பேரும் இன் டீட்டெயில்டாக பேசியாச்சு. மகாபலி, வாமனன், திரும்பி மகாபலி, திரும்பியும் வாமனன் பேசியாச்சு. ஆனால் பாருங்கோ, இப்போ என்னாச்சு? விஷ்ணவேக்ஷ்மாம் பிரதாஸ்யந்தம் ஊஷணா அசுரேஸ்வரம் ஜானம் சிகீர்ச்சிதம் விஷ்ணோஹ சிஷ்யம் பிராஹ விதாம்பரஹ. விதாம்பரக ரொம்ப சிறந்த அறிவாளியான உஷனா, அவர் பேர் உஷனான்னு சொல்கிறார். உஷனா கவிஹி. பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணன் கவிகளுள் நான் உஷனா கவின்றான். இந்த உஷனா அப்படின்றது சுக்ராச்சாரியாருடைய பெயர். ஏன் அவருக்கு உஷனான்னு பேர் கண்டுபிடிங்கோ. இந்த உஷனா கவிஹி அப்படின்றது பகவத்கீதையில் எந்த அத்தியாயத்தில் எத்தனாவது ஸ்லோகத்தில் கண்ணன் சொல்கிறான்னு பாருங்கள். சிறந்த அறிவாளியான உஷனா கவியான சுக்ராச்சாரியர் விஷ்ணோஹோ சிகீர்ஷிதம் ஜானன், விஷ்ணு என்ன பண்ண போகிறார்னு தெரிஞ்சுண்டு விஷ்ணுவுக்கு 3 அடி நிலத்தை மண்ணை கொடுக்க போகிற அசுரத் தலைவனான தன் சிஷ்யனை பார்த்து சொல்கிறார். சுவாமியே பேசுகிறார். அப்போ கூட அந்த விஷயத்துக்கும் தடை பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா. ஏன்னா மனுஷாளுக்கு பல பேருக்கு ஆமாம் நான் எதை சொன்னாலும் எதையான சொல்லுங்க, எதையான ஒன்று தடை பண்ணுங்க, யார் இந்த வீட்டில் என் பேச்சை கேட்குறேன், என் வார்த்தைக்கு என்ன மரியாதை இருக்குது, இப்படியெல்லாம் புலம்புவா இல்லையா. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், தடைகள் வரும், போஸ்ட்பான் ஆகும், நீங்கள் எதிர்பார்க்காத பிரச்சனைகள்லாம் வரும். பிரச்சனை சேலஞ்சஸ், சவால்கள், நீங்கள் அதை எதிர்கொண்டு தான் ஆகணும், சமாளித்து தான் ஆகணும், ஹேண்டில் பண்ணித்தான் ஆகணும், ஜெயிச்சு தான் ஆகணும். டக் டக் டக்குன்னு ரூட் கிளியர் ஆகிலாம் ஒன்றும் போகாது. அப்புறம் நீங்கள் பெருசாக வாழ்க்கையில் வளர முடியாது. காட்டுக்கே ராஜாவான சிங்கமாக இருந்தாலும் இறை தானாக அது வாயில் விழாது. புரியுறதா? அதாவது குழந்தையாக இருக்கா, இல்லாட்டி அவள் புத்தி பேதளித்து கிடக்கிறா, இயலாமையில் இருக்கான்னா அவளுக்கான உதவிகள் சேரும். பலம் இருக்கிறவன் முயற்சி பண்ணித்தான் ஆகணும், முயற்சி பண்ணணும், தடைகள் வரும், அதையும் கடந்து தான் ஆகணும். அப்போ எதிர்பார்த்ததை விட அழகான பலனானது தெய்வம் பல விதங்களில் கொடுக்கும். இல்லை நான் அவ்வளோ எதிர்பார்த்த இதில் நடக்கலை, இதில் நடக்கலைன்னா வேற ஒரு விஷயத்தில் தெய்வம் உங்களை நீங்கள் எதிர்பார்த்ததை விட உயர்ந்த லெவலில் கொண்டு வச்சுருக்கோம். நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அப்போ தன் சிஷ்யனான மகாபலியை பார்த்து சுக்ராச்சாரியார் சொல்கிறார். ஸ்ரீ சுக்ர உவாச்ச. சுக வேற, சுகாச்சாரியார் வேற, சுக்ராச்சாரியார் வேற. சுகாச்சாரியார் அப்படின்றது சுகபிரம்ம மகரிஷி, சுக கோஸ்வாமி, சுகாச்சாரியார். ஏன்னா சில சம்பிரதாயங்களில் சுகாச்சாரியார்னு சொல்லுவோம். முக்கியமாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சுகாச்சாரியார்னு சொல்லுவாள். கௌடிய வைஷ்ணவ அந்த சம்பிரதாயத்தில் சுக கோஸ்வாமின்னு சொல்லுவாள். அப்புறமா சில சம்பிரதாயங்களில் சுக ரிஷின்வா, சுக பிரம்ம மகரிஷின்வா, சுகபிரம்ம ரிஷின்வா. அவர் வேற, இந்த சுக்ராச்சாரியார் வேற. இந்த சுக்ராச்சாரியார் சொல்கிறார், ஏஷ வைரோச்சனே சாக்ஷாத்
பகவான் விஷ்ணுரவ்யயः கஷ்யபாததிதேர்ஜாதோ தேவானாம் காரிய சாதகः. ஏ வைரோச்சனே, விரோச்சனுடைய புத்திரா, தேவர்களுடைய காரியத்தை சாதிப்பதற்காக நடத்தி கொடுப்பதற்காக கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறந்த இந்த வாமன ரூபத்தில் இருக்கக்கூடியவன் சாக்ஷாத் பிரத்யக்ஷ விஷ்ணு. இவன் மாற்றம் இல்லாத நிரந்தரமான விஷ்ணு. வந்திருக்கிறது ஸ்வயம் பகவான் விஷ்ணு நாராயணன். பிரதிஸ்ருதம் த்வயை தஸ்மை யதனர்த்தமஜானதா ந சாது மன்யே தைத்யானாம் மகானுபகதோணயः. என்ன அனர்த்தம் உனக்கு வரப்போகிறதுன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு வாமனனுக்கு வாக்களிச்சிருக்கிய, இது அசுரர்களுக்கு நன்மை இல்லை. பெரிய அநியாயம் நடந்தாச்சு. மகான் சாதாரண அநியாயம்லாம் இல்லை. எல்லாம் ஜெயிச்சுட்டு சுகபோகமாக இந்திரலோகம் சந்திரலோகம் பூலோகம்னு எல்லா லோகத்தையும் ஆண்டுன்னு இருக்கா. நீ இப்போ நீ பண்ணுற காரியம் 3 அடி நிலம்னு நீ என்னமோ உளர்றாய். என்ன அனர்த்தம் வரப்போகிறதுன்னு கூட உனக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஏஷ தே ஸ்தானமைஸ்வர்யம் ஸ்ரியம் தேஜோ யசஸ்ருதம் தாஸ்யத்யாச்சித்ய சக்ராய மாயா மாணவ கோஹரிஹி. இவன் மாயா மாணவன். மாயினால பிரம்மச்சாரி வேஷம் போன்றிருக்க ஹரி. இவன் மாயா மாணவக ஹரி. உன்னிடமிருந்து பதவி, 3 லோகத்தினுடைய அந்த ஆதிபத்தியம், அதெல்லாம் அந்த ரூலிங் பவர், உன்கிட்ட ஸ்ரீ, உன்னுடைய தேஜஸ், உன்னுடைய புகழ் எல்லாத்தையும் பலாத்காரமாக பிடுங்கி இந்திரனுக்கு கொடுக்க போகிறான். திரிபிக்ரமைர் இமான் லோகான் விஸ்வகாய க்ரமிஷ்யதி சர்வஸ்வம் விஷ்ணவே தத்வா மூடவர்த்திஷ்யசே கதம். இவன் விஸ்வகாயன், விஸ்வமே உடலாக கொண்டவன். விஸ்வகாயக விஸ்வநாத் அப்படின்றவன் இல்லையா, விஸ்வத்துக்கு நாதன், ஜெகநாதன் ஜெகத்துக்கு நாதன். காயம் அப்படின்னா உடம்பு, விஸ்வகாயக அப்படின்னா ஜகத்தையே உலகத்தையே சரீரமாக கொண்ட இவன். திரிவிக்ரமனாக இமான் லோகான் கிரமிஷ்யத்தி, கிரமமாக அளக்க போகிறான் இந்த லோகம் முழுக்க. திரிவிக்ரமனா இவன் அளக்க போகிறான். புரியுறதா? திரிவிக்ரமக, திரிவிக்ரமை அப்படின்னா 3 அடிகளாலே இந்த லோகத்தை அளக்க போகிறான். அதாவது திரிவிக்ரமன் அப்படின்னா 3 அடி, 3 இது வளர்ந்தவன். திரிவிக்ரமன் அர்த்தம் கண்டுபிடிக்கும் சரியா? திரிவிக்ரமைஹி, திரிபிஹி கிரமைஹி இமான் லோகானு விஸ்வகாய கமிஷ்யதி கிரமிஷ்யதி. எல்லா சொத்தையும் விஷ்ணுக்கு கொடுத்துட்டு எப்படா வாழ்ந்து தொலைய போகிறாய்? அறிவில்லை. கிரமதோ காம் பதைக்கேன த்விதீயேன திவம் விபோஹோ கம்ச காயேன மகதா தாதீரியஸ்ய குதோ கதிஹி. ஒரு காலினால பூமி, 2வது காலினால ஸ்வர்க்கம், பெரிய உடம்புனால ஆகாசத்தையும் அளந்து வியாபிக்க போகிற இந்த நாராயணன் 3வது அடிக்கு எங்கடா இடம் இருக்கு? எங்க கொடுக்க போறாய்? ஓரடியால் பூமி, ஈரடியால் சொர்க்கம்,
பெரிய உடம்புனால ஆகாசத்தையும் வியாபிச்சுட்டு எல்லாம் நீங்க பாருங்க, 3வது அடிக்கே இடம் இல்லடா முட்டா பயல. நிஷ்டாம் தே நரகே மன்யே ஹப்ரதாத்து பிரதிஸ்ருதம் பிரதிஸ்ருதஸ்ய யோனீஷஹ பிரதிபாதயிதும் பவான். நீ கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாதவனா ஆயிடுவாய். கொடுத்த வாக்கு காப்பாற்றலைன்னா நரகத்தில் வாசம் செய்ய வேண்டி வரும் நான் நினைக்கிறேன். அதான் உண்மை. பைத்தியகாரத்தனம் பண்ணி வச்சிருக்க. உன்னை புரிஞ்சுக்கோ. தர்மாய யசசே அர்த்தாய காமாய ஸ்வஜனாய ச பஞ்சதா விபஜன் வித்தமிகாமுத்ரச்ச மோததே. தர்மத்துக்கு 5ல் 1 பங்கு செலவு பண்ணணும். புகழ் பெருமைக்காக 5ல் 1 பங்கு, அதுக்கு 1 பங்கு செலவு பண்ணணும். அதாவது 5 பங்கு என்ன மடக்க திரவியத்தில். அது தர்ம காரியத்துக்கு 1 பங்கு, பெருமைக்காக சிலதெல்லாம் பண்ணணும், அதில் அதுக்கு 1 பங்கு. அப்புறமா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும், ஏதான அசட்லாம் வாங்கி போடுறதுக்கும், ஏதான வீடு நிலம் தங்கம் தோணு வாங்கி போடுறதுக்கும் அதுக்கு 1 பங்கு. தர்ம காரியம் பண்ணுறதுக்கு 1 பங்கு, புகழ் பெருமைக்கு 1 பங்கு, பிஸ்னஸ் பண்ணுறது இல்லாட்டி இன்வெஸ்ட் பண்ணுறது அதுக்கு 1 பங்கு, ஜாலியாக சாப்பிட்றது இப்படி வெளில போகிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு 1 பங்கு, ஸ்வஜனாயச்ச தன்னுடைய பந்து ஜனங்களை ஒரு ஆத்திர அவசரம், ஒரு கல்யாணம் காட்சி, ஒரு தீபாவளி பொங்கல் அப்படின்னா அதுக்கு 1 பங்கு. இப்படி தன்னுக்கிட்ட இருக்கிறத 5 பங்காக பிரித்து யார் கரெக்டாக பண்ணுறானோ அவன் ஈக அமுத்திரச்ச இகலோகம் பரலோகம் 2த்தையும் சந்தோஷமாக இருப்பான். புரியுறதா? ஸோ இனிமேல் இந்த கணக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கிட்ட இருக்கிறத 5 பங்காக நீங்கள் செலவு பண்ணலாம். 1 பங்கு தர்ம காரியம், இன்னும் 1 பங்கு புகழ் பெருமைக்காக சில காரியங்கள் பண்ணலாம். அதில் 1 பங்கு இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸ், இதெல்லாம் சந்தோஷமாக உங்களுக்கு நல்லா சாப்பிட்றது, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது, எங்கேயாவது டூர் போகிறது, இதுக்கெல்லாம் 1 பங்கு. இதில் நீங்கள் யாத்திரை போகிறது, இதில் எங்கெல்லாம் இதெல்லாம் கட் பண்ணி மற்ற உங்களுக்கு எது நல்லதோ அதில் செலவு பண்ணிக்கலாம், அதுக்கு 1 பங்கு. அப்புறமா பந்து ஜனங்களுக்கு 1 பங்கு. இப்படி 5 விதமாக பங்கு பிரித்து யார் தன்கிட்ட இருப்பதை அழகாக செலவு செய்கிறானோ அவன் இக பர சுகம் 2லையும் சந்தோஷமாக இருப்பான். ஸோ பணம் வேணும். உங்கள்கிட்ட இருக்கிறத ஜாகிரதப்படுத்திக்க வேண்டிய தர்மம் உங்களுக்கு உண்டு. பாவம் அவள்கிட்ட கொடுத்துட்டேன், அவள்கிட்ட நான் எப்படி கேட்குறது, பல வருஷம் பழக்கப்பட்டவா, கடன் கொடுத்துட்டேன், எப்படி கேட்குறது, நான் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணிட்டேன், அவள்கிட்ட கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது, அவள்லாம் கல்லில் நார் உரிக்கால் கேட்க முடியுமா, சரி போய் தொலையிட்டோம் அப்படின்னு நான் விட்டுவிட்டேன். அப்படிலாம் விட்டுனா சரி வராது. இன்னும் நிறைய பேருக்கு இந்த ஒரு பைத்தியகாரத்தனம் இருக்குது. நீங்கள் தான் மாற்றிக்கணும். 4 பேர் கொண்டாடுறோம் அப்படின்றதுக்காக அப்படியே அப்படின்னு சொல்லி எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு பைத்தியகாரம் ஓட்டாண்டியாக நிற்கப்படாது. இது ஒரு தர்மம். ரொம்ப அழகாக சுக்கராச்சாரியார் மகாபலிக்கு சொல்ல, இதுக்கு என்ன விஷ்ணுவுக்கு கொடுக்கறதுக்கே அவ்வளோ சொல்லிட்டு இருக்கார். புரியுறதா? அதனால் அப்பா அதுக்கப்புறம் எது சத்தியம் எது அசத்தியம் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறார். ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்திரீஷு நர்ம விவாஹேச்ச விருத்தியர்த்தே பிராண சங்கடே கோபிராமணார்த்தே ஹிம்சாயாம் நான்ருதம் சியாத் ஜுகுப்சிதம். அதாவது கணவன் மனைவி இருக்கா, காதலன் காதலி இருக்கா,
ஸ்திரீகள் அழகா, ரொம்ப அழகா இருக்கேம்மா, யூ லுக் ஸோ கார்ஜியஸ், உலகத்தில் ஒன்றை தவிர அழகியே கிடையாது. உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு அழகு. சத்தியமாக ஒரு ஆண் நாய் வந்து மிஸ் யூனிவர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பொம்பளையை பார்த்து யூ ஆர் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கார்ஜியஸ் உமன்லாம் சொல்லாது. ஆம்பளை நாய் பொம்பளை நாயை பார்த்தா நீ தான் அழகின்னு சொல்லும். ஓகே, எந்த பெண் சிங்கமும் இல்லாட்டி பெண் புலியும் 6 packs வச்சுருக்க ஆம்பளை பார்த்து வாய் ஹேண்ட்ஸம், யூ ஆர் அமேசிங், யூ ஆர் பர்ஃபெக்ட் மேஷோ மேன் சொல்லவே சொல்லாது. அது அதோட ஜோடியில் இருக்கக்கூடிய ஆம்பளையை தான் பார்க்கும். ஸோ அதனால் சில சந்தர்ப்பங்களில் சமத்துடா குழந்தை அப்படின்னு குழந்தைகளை கொஞ்சம் நீ தான் செல்ல கட்டி, நீ தான் வெள்ளை கட்டி, அந்த மாதிரி ஸ்திரீகளை தனிமையில் கணவன் காதலன் இப்படிலாம் கொஞ்சலாம். அப்போ அது கொஞ்சம் ஓவராக ஹைப் பண்ணி சொன்னாலும் பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடும்போது ஆமாம் நீ ரொம்ப நல்லவன் எனக்கு தெரியுமே. சில சிஷ்ய பசங்களுக்கெல்லாம் வாடா நல்லவனே அப்படின்னு நான் சொன்னாலே பயப்படும், என்ன குருஜி ஆச்சு அப்படின்பா. நல்லவன்ற வார்த்தையே நம்ம நல்லவன் இல்லையோ அப்படின்னு சந்தேகத்தில் சொல்கிற மாதிரி. ஸோ பரிகாசத்தில் சொல்லலாம். அதுக்கப்புறம் விவாக காலம், உடனே கல்யாணத்தை ஆரம்பிக்கும் பொழுதே போய் சொல்லலாம் அப்படி அர்த்தம் இல்லை. ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு பைத்தியக்காரன் நடக்கிற மாதிரி கல்யாணம் நிற்கிற மாதிரி அப்போ பொய் சொல்லலாம்னு இருக்கு. இந்த 1000 பொய்யை சொல்லி அது கல்யாணம் பண்ணலாம் அப்படி இல்லை, 1000 பேருக்கு பொய் சொல்லி அர்த்தம். எல்லாத்தையும் பொய்ய சொன்னால் அப்புறம் இது உண்மையாக இருக்கும் அதில். அதனால் ஏதான ஒரு அசந்தர்ப்பத்தில் ஒரு கல்யாணம் நிற்கிற மாதிரி இருக்குது பைத்தியக்காரத்தினால அப்போ ஒரு பொய் சொல்லலாம். ஒரு பசுமாட்டை காப்பாற்றுறதுக்கு பொய் சொல்லலாம், ஒரு நல்ல பிராமணனை காப்பாற்றுறதுக்கு பொய் சொல்லலாம். அதுக்கப்புறமா as I am suffering from fever, I am not able to come to the office for 1 week மாதிரிலாம் சொல்லுவாள்ல, உழைப்பை காப்பாற்றிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே வேறு இன்டர்வியூக்கு போவா, வேறு தானே தேடுவா. அப்புறமா பிராண சங்கடே, உயிருக்கு ஆபத்து நேர்ற காலம். அப்புறம் யாராவது ஒருத்தனுக்கு பிரச்சனை வராமல் இருக்குன்னா அங்கெல்லாம் பொய் சொல்லலாம்ன்றது அது கேவலம் இல்லை. ஸ்திரீஷு நர்ம விவாஹேச்ச விருத்தியர்த்தே பிராண சங்கடே கோபிராமணார்த்தே ஹிம்சாயாம் நான்ருத்தம் சாத் ஜுகுப்சிதம். ஸோ இப்போ ஆஞ்சநேய மூர்த்தி சொல்கிறாருல்ல, நான் லங்கையை சுற்றி பார்க்க வந்தேன்றார். ஆல்மோஸ்ட் பொய் மாதிரி தான், ஆனால் அது தப்பு கிடையாது. அதனால் உஷனா கவின்னு சொல்லும்படியான சுக்கராச்சாரியர் மகாபலிகிட்ட பரவாயில்லடா கொடுத்துட்டேன்னு சொன்னால் பரவாயில்ல, இப்போ மாற்றிக்கலாம், இப்போ நான் உனக்கு புரிய வச்சுட்டேன் இல்லையா, இப்போயா சொல் பேச்ச கேளு அப்படின்னு சொல்கிறார். இதுதான் ஸ்ரீமத் பாகவதம் மகாபுராணம் அஷ்டமஸ்கந்தம் வாமன விஷயத்தில் அழகா 19வது அத்தியாய விஷயம். ஸோ சுக்கராச்சாரியார் கொடுக்காதே, கொடுத்தேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இப்போ மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். வாட் நெக்ஸ்ட் நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ கங்கா मैया की जय, जय बोलो हिमाचल पर्वतराज की जय, जय बोलो भारत माता की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो महाबली चक्रवर्ती की जय, जय बोलो कश्यप महर्षि की जय, जय बोलो
अदिति देवी की जय। बोलो वामन भगवान की जय। राधे कृष्णा।